KN நேருவுக்கு குறி திருச்சி வெச்சு பிரதமர் செய்த சம்பவம். தேர்தல் முன் அரங்கேற இருக்கும் சம்பவம். சமீபத்தில் திருச்சி வந்த பிரதமர் மோடி தமிழகத்தில் ஆட்சியில் உள்ள திமுக அரசை கடுமையாக விமர்சித்த பிரதமர் ஊழல், குடும்ப ஆட்சி மற்றும் தவறான நிர்வாகம் குறித்து குற்றம் சாட்டிய பிரதமர் அரசு பணியிடங்களை பணத்திற்கு விற்பனை செய்வது போன்ற குற்றச்சாட்டுகள் சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர்களின் கனவுகளை அழிப்பதாக பிரதமர் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது, சமீபத்தில் அமைச்சர் KN நேரு வகிக்கும் துறையில் வேலையில் பணியமர்த்த லஞ்சம் வாங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கும் நிலையில் அமைச்சர் KN நேரு சொந்த மாவட்டமான திருச்சியில் வைத்தே KN நேரு குறித்த ஊழல் குற்றச்சாட்டுக்களை பிரதமர் மோடி பேசியிருப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மேலும் டெல்டா விவசாயிகளுக்கான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் சட்டவிரோத மணல் கடத்தல் அதிகரித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். திருச்சி, மதுரை உள்ளிட்ட நகரங்களில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. திருச்சிராப்பள்ளி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மறுசீரமைப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மதுரை ஏர்போர்ட் சர்வதேச விமான நிலையமாக உயர்த்தப்பட உள்ளது. பெங்களூரு, சென்னை அதிவேக ரயில் பாதை, சென்னை ஹைதராபாத் அதிவேக ரயில் திட்டம் போன்ற இணைப்பு திட்டங்கள் மாநில வளர்ச்சிக்கு உதவும் என்று அவர் கூறினார். தமிழ்நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசு மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். மாநில வளர்ச்சிக்காக சுமார் 3 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளுக்காக 57,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. கிராமப்புற சாலைகளுக்காக 8,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. பெண்களின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பேசிய பிரதமர் மோடி, பிரதான் மந்திரி ஜன் தனா யோஜனா மூலம் 57 கோடி வங்கி கணக்குகள், பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா மூலம் பெண்களுக்கு பெரிய அளவில் கடனுதவி, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா மூலம் கோடிக்கணக்கான வீடுகள், மேலும் பெண்களுக்கு சட்டமன்றங்களிலும் பாராளுமன்றத்திலும் இடஒதுக்கீடு வழங்கும் நரி சக்தி பந்தன் அதிநியம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்த பிரதமர், NDA அரசு தமிழ்நாட்டில் அமைந்தால் பெண்கள் அச்சமின்றி வாழும் சூழல் உருவாக்கப்படும் என்றும் குற்றவாளிகள் பயப்பட வேண்டிய நிலை உருவாகும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார். மேலும் மேற்கு ஆசியாவில் நிலவும் பதற்றம் காரணமாக உலக அளவில் எரிசக்தி விநியோகத்தில் ஏற்படும் சிக்கல்கள் குறித்து பேசும்போது இந்திய அரசு எப்போதும் இந்தியா ஃபர்ஸ்ட் கொள்கையை பின்பற்றுகிறது என்றும் மக்கள் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். வரவிருக்கும் தேர்தல் தமிழ்நாட்டின் வரலாற்றில் மிக முக்கியமானதாக இருக்கும் என பேசிய பிரதமர், ஒரு பாதை ஊழல் மற்றும் குடும்ப ஆட்சியை நோக்கி செல்கிறது என திமுகவையும், மற்றொரு பாதை வளர்ச்சி மற்றும் நல்லாட்சியை நோக்கி பயணிக்கிறது என பாஜகவையும் பிரதமர் மோடி சுட்டிக்காட்டி பேசினார்.